கவர்ச்சிகரமான ஃபேஷன் ஷோக்கள், மிஸ் சென்னை, மிஸ்ஸஸ் சென்னை என்று நவநாகரிகத்தை பறைசாற்ற கிளம்பி இறக்கும் அழகு பெண்கள் ஒருபுறம், அதே நேரத்தில் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் தமிழ் பண்பாட்டையும் எதிர்கால தலைமுறையினருக்கு விளக்க களம் இறங்கியிருப்பவர்கள் ஒருபுறம். சென்னை ஆழ்வார்பேட்டையில் துளசி விவாகா என்ற நிகழ்ச்சியில் இதை உணர முடிந்தது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பள்ளி குழந்தைகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். குழந்தைகள் ஆடல், பாடல், பரதநாட்டியம் என்று கலக்கினர். இதுபோன்ற கலாச்சார நிகழ்ச்சி சென்னையில் 2002ஆம் ஆண்டிலிருந்து நடைபெறுவதாகவும், இந்திய கலாச்சாரம், பண்பாடு ஆகியவை இதன் மூலம் காக்கப்படுவதாகவும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் இந்திரா கிரி கூறினார். மேலும் துளசி பற்றி எதிர்கால தலைமுறையினருக்கு எடுத்துரைத்து அதன் மகத்துவத்தையும் மருத்துவ தன்மையையும் பற்றி விளக்குவதற்காக இந்நிகழ்ச்சி நடப்பதாகவும் அவர் கூறினார். எங்களோட மெயின் நோக்கம் இந்தியனோட கலாச்சார சீரழிவு இதிலிருந்து நம்ம மக்களையும் நம்ம குழந்தைங்களையும் காப்பாற்றணும்ன்ற ஒரே குறிக்கோளோடு இந்த ஆர்கனைசேஷன் ஆரம்பித்தது. துளசியோட மகிமையை குழந்தைங்களுக்கும் மற்றவர்களுக்கும் சொல்லணுன்ற குறிக்கோளுடன் 2002 நாங்கள் இந்த சர்வீஸை பண்ணிட்டு இருக்கிறோம். இதில் கலந்து கொண்ட குழந்தைகள் இதன் மூலம் இந்திய கலாச்சாரத்தையும் துளசியின் மருத்துவ தன்மையையும் அறிந்து கொண்டதாக தெரிவித்தனர். இந்த ஃபங்க்ஷனில் நம்ம இந்திய கலாச்சாரத்தையும் ட்ரெடிஷனையும் ரியலைஸ் பண்ணுற ரொம்ப நல்ல டைமிங்காக இருக்குது. நான் இந்த ப்ரோக்ராமில் டான்ஸ் ஆடுறதுக்கு வந்திருக்கேன். நான் துளசி பற்றி டான்ஸ் ஆடினேன். நான் துளசி எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கற்றுண்டேன். அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்களோ நான் நல்லா பிடிச்சிருந்தேன். இது துளசியோட கல்யாணம்னால இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வந்தேன். இந்த நிகழ்ச்சியில் துளசிக்கும் திருமாலுக்கும் திருமணம் நடப்பது போல செய்து காட்டப்பட்டது. வாழ்க்கையில் துளசி போல தூய்மையாக நல்ல எண்ணத்தோடு இருந்தால் இறைவனிடம் சேரலாம் என்பதை வலியுறுத்தத்தான் துளசி விவாகா நடத்தப்பட்டதாக அவர்கள் தெரிவித்தனர்.